கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மேலப்பட்டு கிராமத்தில் பட்டியல் இன சமூக மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பட்டியலின மக்கள் வழிபடும் ஸ்ரீ முனியப்பசாமி குலதெய்வ வழிபாடு நடத்த மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் வழிபாடு நடத்த நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை கண்டித்து இன்று மாலை அந்த பகுதி பொதுமக்கள் கிராம நுழைவு பகுதியில் டிஜிட்டல் பேனர் வைத்து கோவில் வழிபாடு நடத்த அனுமதி அளிக்காவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணித்து அரசு வழங்கிய ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை ஒப்படைக்கப் போகிறோம் என தெரிவித்தும் அந்த பகுதியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வரையப்பட்ட அரசியல் சார்ந்த சின்னங்களை அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பெண்கள் அளித்து வருவதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். எங்களுடைய குலதெய்வமான முனியப்பன் சாமியை எங்கள் ஊர் எல்லையில் மேலேரியில் வச்சு வழிபடுறதுக்கு அனைத்து அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தடையாக இருக்கிறாங்க. ஆனால் 4 கோவில் மேல் ஜாதிக்காரங்க கும்பிட்றாங்க. அவங்க கும்பிட்றதை யாருமே தடை பண்ணலை. இந்த காலனி மக்கள் கும்பிட்றத மட்டும் கும்பிடக்கூடாதுன்னு அதிகாரி உள்பட அனைத்து பேரும் தடை பண்ணுறாங்க. அதனால் ஒரு வருஷமாக நாங்கள் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறோம். மேலப்பட்டு பட்டியலின மக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு இந்த சாமி கும்பிடத்துக்கு வழிவகை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி சாமி கும்பிட வழிவகை செய்ய முடியலன்னா நாங்கள் 2026 தேர்தலை புறக்கணித்து ஒட்டுமொத்தமாக எங்கள் பட்டியலின மக்கள் பூரா எங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டு ஐடியெல்லாம் கலெக்டர்கிட்ட ஒப்படைக்கிறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.